சிலிண்டர் 100 ரூபாய் குறைப்பு என்பது மக்களுக்கு சென்றடையுமா என்பதே சந்தேகம். திருச்சியில் திருநாவுக்கரசர் பேட்டி. திருச்சி மாவட்ட காங்கிரஸ் கட்சி தலைமை அலுவலகமான அருணாச்சல மன்றத்தில் மகளிர் தின விழா மற்றும் மாநகராட்சிக்குட்பட்ட 65 வார்டுகளுக்கான பொறுப்பாளர்கள் நியமிக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. திருச்சி நாடாளுமன்ற உறுப்பினர் திருநாவுக்கரசர் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சிக்கு பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், காங்கிரஸ் கட்சிக்கு திருச்சி தொகுதி உறுதியாகி இருக்கிறதா என்கிற கேள்விக்கு, தற்போது வரை தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகிறது. எனவே திருச்சி தொகுதியில் காங்கிரஸ் கட்சிக்கு ஒதுக்கி உள்ளார்கள் என்று சொல்ல முடியாது. என்னை பொறுத்தவரை ஏற்கனவே 4 லட்சத்திற்கும் மேலான வாக்குகள் வித்தியாசத்தில் நான் இங்கு வெற்றி பெற்றிருந்தேன். தற்போது மீண்டும் போட்டியிட வேண்டும் என்று விருப்பத்தை தெரிவித்திருக்கிறேன். தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார்கள். கடைசியாக முக்கிய தலைவர்கள் பேச்சுவார்த்தை நடத்தி இறுதியாக எந்தெந்த தொகுதிகளில் காங்கிரஸ் போட்டியிடுகிறது என்கிற விவரங்களை வெளியிடுவார்கள். தற்போது வரையிலும் கூட்டணியில் கட்சிகள் போட்டியிடும் இடங்களின் எண்ணிக்கையை தான் அறிவித்திருக்கிறார்களே தவிர எந்தெந்த தொகுதிகள் என்று அறிவிக்கவில்லை என்றார். மகளிருக்காக 100 ரூபாய் சிலிண்டர் விலை குறைக்க இருப்பதாக தற்போது மோடி அறிவித்திருக்கிறார் என்ற கேள்விக்கு பதிலளித்தவர், தேர்தல் தேதி அறிவிக்கப்பட உள்ளது. குறிப்பாக வருகின்ற 12ஆம் தேதி தேர்தல் நன்னடத்தை விதிகள் அமலுக்கு வர இருக்கிறது. இந்நிலையில் இந்த அறிவிப்பு தேர்தலை கருத்தில் கொண்டு அறிவித்தது என்றுதான் எடுத்துக்கொள்ள முடியும். இந்த 100 ரூபாய் குறைப்பு என்பது மக்களுக்கு சென்றடையுமா என்பதே சந்தேகம் என்றார். தமிழகத்திற்கு பிரதமர் நரேந்திர மோடி ஒரே மாதத்தில் 4-5 முறை வந்து சென்றிருக்கிறார் என்கிற கேள்விக்கு பதிலளித்தவர், அவர் 40-50 முறை வந்தாலும் கூட தமிழகத்தில் பிஜேபிக்கு முன்னேற்றம் வரப்போவதும் இல்லை, எந்த மாற்றங்களும் வரப்போவதும் இல்லை என அவர் தெரிவித்தார். திருச்சி மாநகரில் உள்ள 65 வட்டங்கள், அந்த 65 வட்டத்திலும் 65 தலைவர்கள், காங்கிரஸ் கட்சியுடைய மாநில தலைவர் சகோதரர் செல்வ பெருந்தகை அவர்களுடைய ஒப்புதலோடு மாவட்ட தலைவர்கள் பரிந்துரையின்படி இங்கு நரேஷ் கோவிந்தராஜ், பொறுப்பாளர் பென்னட் அந்தோணிராஜ், பேட்ரிக் மற்றும் இருக்க மூத்த நிர்வாகிகள் எல்லாரையும் கலந்து 65 வார்டுக்கும் 65 தலைவர்கள் நியமிக்கப்படுகிறார்கள். அது மாதிரி மாவட்ட அளவில் துணைத் தலைவர், பொதுச் செயலாளர், செயற்குழு உறுப்பினர்கள் அவங்க 45 பேர் இது மாதிரி புதிதாக நியமிக்கப்பட்டுள்ளார்கள். டெல்லியிலிருந்து பூத் கமிட்டி அமைப்பதற்கு ஆன்லைன் மூலமாக பதிவு செய்ய வேண்டும். இதுவரைக்கும் சுமார் 500 பேருக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். மாநகராட்சியில் மட்டும் இன்னொரு 200 பேர்கிட்ட பூத்துக்கு ஒரு ஆளுங்க தான் இந்த பூத்துலேருந்து பதியணும். இது மாதிரி புறநகர் மாவட்டங்களில் கிராமம் இருக்கிற பூத்துகள்லையும் நடக்குது. இது மாதிரி பூத்து கமிட்டிகள் பெரும்பாலாக நியமிக்கப்பட்டு வருகிறது. பூத் கமிட்டி உறுப்பினர்கள் இன்றைக்கு அதுக்கான அந்த நியமன இதழ்களை அந்த கொடுத்து அவர்களாம் வாழ்த்து தெரிவிக்கிற நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சி நடந்தது. அது நிறைவேற்றிருக்கிறது. காங்கிரஸ் கட்சியில் மட்டும்தான் இவருக்கு சீட்டு கொடுக்கணும், அவருக்கு சீட்டு கொடுக்கணும், இல்லை தீக்குளிப்பேன் அப்படின்லாம் சொல்லி கோஷம் ஒட்டப்படுது. இது காங்கிரஸ் கட்சிக்கான பலமா அல்லது கோஷ்டி முதல் பலகீனமா? தேர்தல் நேரத்தில் வந்தால் தேர்தலில் கட்சி இருக்கக்கூடிய சிலர் தேர்தலில் போட்டியிடணும்னு ஆசைப்படுறது தப்பு கிடையாது. தேர்தலில் போட்டி போடணும்னு கேட்கறதுலையோ அதுக்காக விருப்ப மனு சீக்கிரத்தில் விருப்ப மனு கேட்கலாம். கேட்டால் விருப்ப மனு கொடுக்கறதுலையோ முயற்சி பண்ணுறதுலையோ அதில் ஒன்றும் தப்பு இருக்காங்க. நிறைய பேர் ஒரு தொகுதியில் சீட்டு கேட்டாங்கன்னா அந்த கட்சி நிறையா வளர்ச்சி அடைஞ்சின்னு தான் அர்த்தம். அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அவரும் அதிகபட்ச ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கிற அரசியல் கட்சி நடத்திட்டு இருக்காரு. எப்படி ஒவ்வொரு கட்சியும் ரெக்கக்னைஸ் பார்ட்டியாக இருந்தால் அந்த கட்சிக்குன்னே ஒரு சின்னம் இருக்கும். திமுக, அதிமுக, காங்கிரஸ், பிஜேபி, முஸ்லீம் லீக்கு, இந்த மாதிரி கம்யூனிஸ்ட்டு, இந்த மாதிரி கட்சிகள் தேசிய லெவலில் கட்சிகளில் 3-4 வகை இருக்குது. ஒன்று அகில இந்திய கட்சிகள், அதுக்கு இத்தனை எம்பி இருக்கணும், எம்எல்ஏ இருக்கணும், இவ்வளோ பர்சன்டேஜ் ஓட்டு வாங்கணும்னு இருக்கும். அப்படி அந்த அங்கீகாரத்துக்குள்ளே வர்றவங்கள எலெக்ஷன் கமிஷன் தான் அறிவிப்போம்.
தேசிய கட்சி. தேசிய கட்சின்னா உங்களுக்கு ஒதுக்கிற சின்னம் நாடு முழுவதும் அதில் போட்டியிடலாம் எங்கே வேணாலும். அதுக்கு அடுத்து மாநில கட்சிகள். மாநிலத்தில் இருக்கிற கட்சிகள் இவ்வளோ எம்பி இருக்கணும், இவ்வளோ எம்எல்ஏ இருக்கணும், இவ்வளோ ஓட்டு வாங்கணும்னு இருக்கும். அப்படி வாங்கின கட்சிகளை மாநிலத்தில் அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளாக அறிவிப்பாங்க. அவங்க அந்த மாநிலத்தில் அந்த சின்னத்தில் நிற்கலாம். வேறு மாநிலத்தில் நிற்க முடியாது, அந்தந்த மாநிலங்களில் தான் இருக்கலாம். அது மாதிரி அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகள் இதெல்லாம் ரெக்கக்னைஸ்ட் பொலிட்டிக்கல் ஆல் இண்டியா பார்ட்டிஸ் அண்ட் ஸ்டேட் பார்ட்டிஸ். அதுக்கு பிறகு ரிஜிஸ்டர்ட் பார்ட்டிஸ்னு இருக்குது. தேர்தலில் பதிவு செய்த கட்சிகள் எலெக்ஷன் கட்சியில் பதிவு செய்திருப்பாங்க, ஆனால் ரெக்கக்னைஸ் ஆகியிருக்காங்க. அப்படி பதிவு செய்த கட்சிகள் தேர்தல் நேரத்தில் நாங்கள் இந்த இடத்துல போட்டி போட போகிறோம், எங்களுக்குன்னு ஒரு பொது சிம்பலை கொடுங்க அப்படின்னு எலெக்ஷன் கமிஷனில் கேட்டால் எலெக்ஷன் கமிஷன் இந்த நேரத்தில் கொடுக்குறாங்க. அந்த கட்சியோட பலம் இதெல்லாம் பார்த்துட்டு ஒரு காமன் சிம்பலாக ஒரு சிம்பலாக அலாட் பண்ணுறாங்க. சில நேரங்களில் இல்லை சுயேட்சைகள் சில ஒரு 40-50 சின்ன இண்டிபெண்டன்ட் சிம்பலாக ஒதுக்கிடுவாங்க. அதுக்குள்ளே நீங்கள் ஒன்று எடுத்துக்கணும்னு விட்டுருவாங்க. ஸோ இது பதிவு பண்ண கட்சிகள். பதிவு பண்ணாத கட்சிகள் இருக்கும், அவங்க தேர்தலில் போட்டு போட்டால் அந்த சுயேட்சையாக இருக்கிற சிம்பலில் ஏதாவது ஒன்று கொடுத்துருவாங்க. ஸோ பதிவு பண்ண கட்சியோ பதிவு பண்ணாத கட்சியோ ஒரே சிம்பிளை 2 பேர் கேட்டால் குலுக்கி போட்டு யாருக்கு வருதோ அவங்களுக்கு கொடுத்துருவாங்க. இதெல்லாம் தேர்தலில் இருக்கிற அரசியல் கட்சிகளுக்கான நடைமுறைகள். அந்த வகையில் அவங்க கட்சி நடத்துகிறவங்க யாருக்கு என்ன சின்னம் வேணுமோ அதை கேட்கவோ, கோர்ட்டில் போவோ, கோர்ட்டில் ஒரு டைரக்ஷன் வாங்கவோ, எலெக்ஷன் கமிஷன் மூலமாக பெறவோ அதுக்கு அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதை எல்லோரும் பயன்படுத்த முயற்சிப்பார்கள். கிடைக்கும், எதுவும் கிடைக்காதவங்க சுயேட்சை சிம்பலில் போட்டு போகலாம். இந்திய கூட்டணியில் திருச்சி காங்கிரஸ் கட்சிக்கு என்பது இறுதியாக இருக்கா? இந்த பேச்சுவார்த்தை நடக்கும்போது எப்படி இறுதியாக இருக்கும்? இந்த பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கிறது. ஏற்கனவே இங்கே எம்பியாக இருக்கேன், காங்கிரஸ் கட்சியின் சார்பில் எம்பி. ஏற்கனவே 4 ஓட்டில் ஜெயிச்சிருக்கேன். அதனால் நானும் இங்கே நிற்கிறதுக்கு விருப்பப்படுறேன். அது மாதிரி மற்றவங்களும் விருப்பப்படலாம். இதெல்லாம் கூட்டணி கட்சிகளுக்குள்ள கூட்டணி கட்சி தலைவரோடு இப்போ திமுக தலைவராக இருக்கட்டும், முதலமைச்சராக இருக்கட்டும், ஸ்டாலின் ஒரு குழு போட்டிருக்காரு, காங்கிரஸில் ஒரு குழு போட்டிருக்காங்க. இந்த குழுக்கள் மட்டத்தில் பேச்சுவார்த்தை நடக்குது. அப்புறம் இறுதி பேச்சுவார்த்தை தலைவர்கள் நடந்த பிறகு எந்தெந்த தொகுதி என்று அறிவிக்கப்படும். எந்தெந்த தொகுதியின் எண்ணிக்கை எவ்வளவு, எந்த தொகுதிகள்னு அறிவித்த பிறகு அப்புறம் வேட்பாளர்கள் யாருங்கிறத அந்த கட்சி அறிவிப்பாங்க. அதுதான் தேர்தல் நேரத்தில் நடைமுறை. இப்போ இந்த 2 கொடுத்துருக்கிறதெல்லாம் கூட எந்த தொகுதிகள்னு இன்னும் அறிவிக்கலை, எண்ணிக்கை தான் அறிவிச்சிருக்காங்க. உடன்பாடே கூட சிபிஐயாக இருக்கட்டும், சிபிஎம்மாக இருக்கட்டும், மதிமுகவாக இருக்கட்டும், இந்த மாதிரி கட்சிகள்லாம் எத்தனை இடங்கள் 1, 2 மாதிரி அறிவிச்சிருக்காங்க. ஒரு ராஜ்யசபா, ஒரு லோக்சபான்னு அறிவிச்சிருக்காங்க. அது எந்த தொகுதி அப்படிங்கிறது அறிவிக்கலை. அது எல்லா கட்சியும் பேசி முடிஞ்ச உடனே தான் அறிவிப்பாங்க. அப்புறம் கட்சிகளுக்கு வந்த பிறகு அந்த கட்சி தலைவர்கள் அந்த கட்சியில் வேட்பாளர் யாருன்னு அறிவிப்பாங்க. இதுதான் ஃபாலோ பண்ண வேண்டிய நடைமுறை, கட்சிகள் பின்பற்றுகிற நடைமுறையாகும். 3 மாதம் தானே, என்ன எலெக்ஷனில் என்ன 1 மாதம் 1.5 மாதம் தான் இருக்குது. ஒரு 500 ரூபா கூட குறைச்சிக்கலாம். எப்படி இருந்தாலும் எலெக்ஷன் முடிஞ்சோன்னே ஏற்ற வாய்ப்பு இல்லை அவருக்கு. அதனால் 1 வந்தால் ஏற்றிக்கலாம், வராமல் போனால் வர்ற கட்சி ஆட்சியில் இருக்கிற கட்சி கஷ்டப்பட்டு போகுது. இப்போ காங்கிரஸ் வந்தால் 100 ரூபா 200 ரூபா குறைக்கலாம், அந்த சுவையை காங்கிரஸ் தலையில் விட்டுவிட்டோம் அப்படின்னு நினச்சி பண்ணலாம். இது அதனால் எப்படி பண்ணாலும் எந்த நோக்கத்தில் பண்ணாலும் வர்ற ஆட்சிக்கு இடையூறு பண்ணுறது நினச்சி பண்ணாலும் சரி, சலுகைன்னு நினச்சி பண்ணாலும் சரி, தேர்தல் அறிவிக்கிற 1 வாரத்தில் கோட் ஆஃப் கான்டாக்ட் அறிவிக்க போகிறாங்க. அது 1 வாரத்துக்கு முன்னால் 100 ரூபா பண்ண எத்தனை 100 ரூபா பணம் ஒரு குடும்பத்துக்கு வரும்? இந்த 100 ரூபா அறிவிச்சிருக்கிறது 12ஆம் தேதி கோட் ஆஃப் கான்டாக்ட் நடைமுறைக்கு வந்துட்டால் அந்த 100 ரூபா பெனிஃபிட் கூட வாக்காளர்களுக்கு போய் சேராது. அதனால் தேர்தல் அறிவிக்கிறதுக்கு அறிவிச்சு எந்த பிரயோஜனம்? இது ஒரு ஸ்டண்ட், அவ்வளோதான், எலெக்ஷன் ஸ்டண்ட்டு. அவர் 4 முறை வந்துட்டார். இன்னும் 40-50 முறை வந்தாலும் தமிழ்நாட்டில் ஒன்றும் பிஜேபிக்கு முன்னேற்றம் வரப்போகிறதில்லை, மாற்றம் வரப்போகிறதில்லை. செல்வ பிறந்தகை கட்சியினுடைய மாநில தலைவர் அவர் தான். அவர் மறுத்திருந்தாருன்னா அவர் மறுத்திருக்கிறது தான் அதிகாரப்பூர்வமான செய்தி. அதுக்கு மேலே அவர் சொல்கிறது இல்லை. அது மாதிரி கூட்டணிலாம் மாறலேன்னு அவர் சொல்லியிருக்காருல்ல, அதுதான் ஆதாரபூர்வமான செய்தி. மாநில தலைவர் சொன்னது சரியான செய்தி தான்.
ஏற்கனவே திமுக காங்கிரஸ் கூட்டணி தொடர்ந்து கொண்டிருக்கிறது. இந்த கூட்டணியில் பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கு. அப்போ இன்னொரு கட்சியோட பேசுகிறாங்கன்னு சொல்கிறது தவறான செய்தி தானே. அதுதான் மாநில தலைவர் மறுத்திருக்காரு. அவர் மறுத்தது சரிதான்.